ஹாய் ஹலோ அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேஷன் கடையுடைய முடிவுகளை குறித்து கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் அவர்கள் சற்று முன் வெளியிட்ட திடீர் தகவலை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ரேஷன் கடையுடைய ரிசல்ட்டு எப்போ வெளியிட போகிறாங்க, ரிசல்ட்டில் யாருக்கு முன்னுரிமை கிடைக்கும், ரேஷன் கடை ரிசல்ட்டை குறித்து கோர்ட்டில் கேஸ் போயிட்டுருக்கு, இது குறித்து எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்குறக்குங்க. முதற்கட்டமாக எந்த மாவட்டத்திற்கு ரேஷன் கடையுடைய ரிசல்ட்டை வெளியிட போகிறாங்க எல்லாமே இந்த தகவலை நம்ம பார்க்க போகிறோம். நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அமைச்சர் பெரிய கருப்பன் அவர்கள் சற்று முன் நமக்கு ஒரு முக்கியமான செய்தியை வெளியிட்டிருக்காங்க. கூட்டுறவுத்துறையில் 3353 பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும். மாநில கூட்டுறவு ஆட்சேர்ப்பு நிலையம் மூலமாக கூட்டுறவு சங்கங்களில் உதவியாளர் பணியிடங்களும், நியாய விலைக்கடைகளில் விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுனர் போன்ற பணியிடங்களையும் நாங்கள் நிரப்புகிறோம். இது தவிர தமிழ்நாடு பணியாளர் தேர்வு வாரியம் மூலமாகவும் ஆட்கள் தேர்வு செய்யப்படுகிறார்கள். ஸோ டிஎன்எஸ்டிசி மூலமாக பார்த்தீங்கன்னா இதற்கு ஆட்களை நாங்கள் தேர்வு செய்கிறோம் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. கடந்த ஆண்டுகளில் 13,266 பணியாளர்களை தேர்வு செய்வதற்கு தேர்வுகள் நடத்தப்பட்டு அதில் 9,913 பணியிடங்கள் நிரப்பப்பட்டிருக்குங்க. மீதமுள்ள 3000 பணியிடங்களை விரைவில் நிரப்பப்படும் என்று அமைச்சர் பெரிய கருப்பன் அவர்கள் திடீர் தகவலாக குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இது அப்ளிகன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நேரடி நேர்காணல்கள் முடிக்கப்பட்ட அனைவருக்குமே மீண்டும் ஒரு வாய்ப்பை கொடுக்கலாம். தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா கடந்த நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களில் நேரடியாக நேர்காணல்கள் நடத்தப்பட்டு வந்தது. ரிசல்ட் எப்போ வெளியிடுவாங்க அப்படின்றதான். ஏன்னா கடந்த 2 மாதம் நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களில் நேரடியாக நேர்காணல் நடத்தி முடிக்கப்பட்டு ரிசல்ட் வெளியீட்டில் தாமதம் இருக்குங்க. ஏன் இவ்வளவு தாமதம் ரிசல்ட் வெளியீட்டில் தற்சமயம் நடந்திருக்க கேள்விக்குரிய இதுதான். ஸோ இந்த நம்மளுடைய தேர்வர்கள் இன்டர்வியூ எல்லாமே முடிச்சிட்டாங்க, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் எல்லாமே முடிச்சிட்டாங்க. ஒரு சில மாவட்டங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடியல. ஸோ தமிழகம் முழுக்கும் ரேஷன் கடை ரிசல்ட்டுக்காக எல்லோருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெகுலராக அப்டேட் எல்லாமே கொடுத்துட்ருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இதில் ஒரே ஒரு விஷயம் தான் நம்ம வந்திருக்கு. என்ன அந்த வந்திருக்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமைச்சர் பெரிய கருப்பனை ஒரு விஷயத்தை சொல்கிறார். ஸோ கண்டிப்பாக அந்த பெரிய கருப்பன் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2024 மற்றும் 25 ஆண்டுகளில் தமிழகம் முழுவதும் ஒரு பஞ்சாயத்தில் இருக்கிற ரேஷன் கடை, ஸோ அந்த ரேஷன் கடையில் 5 ஊழியர்கள் பணியாற்றுவார்கள் அப்படின்று குறிப்பிடுறாரு. ஸோ ஒவ்வொரு பஞ்சாயத்திலுமே ஒரு ரேஷன் கடை இருக்குது. ஸோ ஒரு வட்டார வாரியாகவும் ஒரு பஞ்சாயத்துலேயும் ஒரு மாவட்டத்தில் ஒரு 50லிருந்து 60 ரேஷன் கடை இருக்குது. ஸோ அந்த 50லிருந்து 60 ரேஷன் கடையில் விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்களை ஒரு ரேஷன் கடைக்கு 2லிருந்து 5 பேர் நாங்கள் பயன்படுத்துவோம் அப்படின்ட்டு சொல்கிறாரு. ஏன்னா தமிழகம் முழுவதுமே இந்த ஆட்கள் பற்றாக்குறை நாளுக்கு நாள் நிலவிட்டே வருது. இந்த பற்றாக்குறையை சமாளிக்கணும் அப்படின்னா ரேஷன் கடைகளில் உடனடியாக பணியாளர்களை நியமிக்கணும். ஸோ பணியாளர்களை நியமிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம 3000 வேக்கன்சிஸ் தான் நம்ம கைவசம் வச்சுருக்கோம். ஆனால் மீண்டும் ஒரு 5000 வேக்கன்சிஸை நம்ம கூடுதலாக இன்க்ரீஸ் பண்ணலாம். அப்படி பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற செலெக்ஷன் லிஸ்ட்டில் இருக்கிறவங்களுடைய சீனியாரிட்டியை பேஸ் பண்ணி இன்னும் ஒரு 5000 பேரை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் இப்போ இந்த ரிசல்ட் வெளியீட்டில் தாமதத்திற்கு இதுவும் ஒரு பெரிய காரணமாக இருக்குது. அது மட்டுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னை மற்றும் ஒரு சில மாவட்டங்களுக்கு நேரடியான நேர்காணலை இன்னும் நடத்தப்படலைங்க. இது ரொம்ப வேதனைக்குரியதாக இருக்குது. ஏன்னா நேரடியாக நேர்காணல் முடித்தா மட்டும்தான் ரேஷன் கடையோட ரிசல்ட்டு விரைவில் நமக்கு கிடைக்கும். ஆனால் நேரடி நேர்காணல்களும் முடிக்கப்படவில்லைங்க. ஸோ அந்த நேரடி நேர்காணலில் எப்போ நடத்துவாங்கன்றதும் கேள்விக்குறியாக இருக்குது. இதனாலேயும் பார்த்தீங்கன்னா தமிழகம் முழுவதும் ரேஷன் கடை ரிசல்ட் வெளியீட்டில்
கடுமையான தாமதங்களை நாளுக்கு நாள் ஏற்படுத்துதுங்க. ஸோ முதல்வர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு, குறிப்பிட்டு சொல்கிறாரு, நாங்கள் முதல்வர் மருந்தகத்தை நாங்கள் திறக்க இருக்கோம், அதற்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரேஷன் கடை ஊழியர்களை நாங்கள் பயன்படுத்துவோம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு முழுவதும் முதல்வர் மருந்தகம் 1000 கடைகளை தொடங்கி வைத்தார்கள். இப்போது அவை அனைத்துமே சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. பணியாளர் தேர்வு நம்முடைய மாண்புடைய முதலமைச்சர் அவர்கள் காணி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்பதற்கு இளைஞர்களுக்கு ஏற்ப வேலை வாய்ப்பை உருவாக்கி தர வேண்டும் என்ற உயரிய நோக்கத்துடன் அடிப்படையில் கூட்டுறவு துறையில் மாவட்ட ஆட்சேர்ப்பு நிலையம், மாநில ஆட்சேர்ப்பு நிலையம் மூலமாக கூட்டுறவு சங்கங்களில் பணிபுரிய உதவியாளர், நியாய விலை கடைகளுக்கான விற்பனையாளர், கட்டுனர் போன்ற பணியிடங்களை தமிழ்நாடு பணியாளர் தேர்வு வாரியம் மூலமாக கடந்த 4 ஆண்டுகளில் 13,266 பேர்களை தேர்வு செஞ்சாங்க. ஸோ அதில் 9,000 பேர் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்டிங் போட்டாங்க. மீது 3,353 பேர் வெயிட்டிங்கில் இருக்கிறது சொல்லப்படுதுங்க. ஸோ இவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பணி வாய்ப்பை இந்த ஆண்டு கொடுக்க போகிறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை இன்னொரு 8,000 பேர் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்களா அப்படின்றது தான் கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ரேஷன் கடை ஊழியர்கள் வந்து அதிக அளவில் தமிழகத்தில் பற்றாக்குறை. மாவட்ட வாரியாக எடுத்துக்கினா ஒரு மாவட்டத்துக்கே வந்து பார்த்திங்கன்னா 1,500 பேர் மட்டுமே இருக்கும். பெரிய பெரிய மாவட்டங்களில் 1,500 பேர் வந்து வேக்கன்சிஸ் தேவைப்படுது. ஒரு சில மாவட்டங்களில் 100-150 கூட தேவைப்படுதுங்க. ஸோ இந்த ரேஷன் கடை பணியாளர்களை ஒரு 8,000 பேர் வந்து பார்த்திங்கன்னா விரைவில் எடுக்கலாம் அப்படின்றத யோசிச்சுட்டு வராங்க. புதிய அப்ளிகேஷனும் வந்து பார்த்திங்கன்னா ரேஷன் கடையில் இந்த ஆண்டுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ சென்ற ஆண்டோடைய ரிசல்ட் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப முக்கியமான ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா மெரிட் லிஸ்ட்டு. ஸோ ஒவ்வொருத்தருடைய மார்க் லிஸ்ட் எல்லாமே வைத்து மெரிட் லிஸ்ட் தயார் செய்திருக்கிறதாக சில தகவல் வந்திருக்கு. அந்த மெரிட் லிஸ்ட் தயாரிக்கும் பணிகளில் தாமதம் ஏற்பட்டதால் மட்டுமே ரிசல்ட் வெளியீட்லேயும் தாமதம் ஏற்படுது அப்படின்றத குறிப்பாக சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் மெரிட் லிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய பெயர்கள் விரைவில் பப்ளிஷ் ஆக இருக்குங்க. ஸோ கிட்டத்தட்ட மெரிட் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் யாருடைய பெயர்கள் எல்லாமே கிடைக்கும் அப்படின்றதுடைய பட்டியல் வந்து பார்த்திங்கன்னா எப்போ வெளியிடுவாங்க அப்படின்றது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏப்ரல் 30ஆம் தேதிக்கு முன்னாடி வெளியிடுவாங்க. அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக ரேஷன் கடை ரிசல்ட்டும் ஏப்ரல் 30க்கு முன்னாடியே நமக்கு கிடைத்துவிடும். அதனால் நீங்கள் கவலையப்பட வேண்டாம். இன்னொரு 10 தினங்கள் அதிகபட்சமாக ரேஷன் கடையுடைய விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்களுடைய முடிவுகளை நீங்கள் பெற்றுக்கொண்டு நீங்கள் பணியமர்த்தப்படுவீர்கள்ங்க. ஸோ ரேஷன் கடையில் கிட்டத்தட்ட அதிக அளவு காணிப்படங்கள் நாளுக்கு நாள் இருக்குது. ரேஷன் கடையை பொறுத்த வரைக்கும் ரேஷன் கடை ஊழியர்கள் வந்து கலைஞர் மருந்தகத்துக்கும் சென்று வரக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. இந்த மாதிரி கூட்டுறவுத்துறை மூலம் செயல்படுற அனைத்து சங்கங்கள் அனைத்து இடத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேஷன் கடை ஊழியர்கள் அனுப்பப்படுறாங்க. ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா வேதனைக்குரியதுங்க. பொறுத்தது நம்ம பார்க்கலாம். இதற்குண்டான அப்டேட்டு அரசு என்ன வகையில் தர இருக்காங்க அப்படின்றத நம்ம விரைவில் எதிர்பார்க்கலாம். தமிழகம் முழுவதுமே ரேஷன் கடையில் விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்களை நியமிக்கிறதுக்கு உண்டான ஒரு அரசறிப்பு வந்தது. நிறைய பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா மகிழ்ச்சியை தந்திருக்குங்க. ஸோ மக்களை கவலையே பட வேண்டாம். தமிழகத்தில் இருக்கிற ரேஷன் கடையில் விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்களை உடனடியாக நிரப்ப இருக்காங்க. அதனால் இப்போ இருந்தே உங்களை தயார்படுத்தி கொள்ளுங்கள். இந்த தகவல்கள் உங்களுக்கு ரொம்ப போதுமானதாக இருக்கும் பட்சத்தில் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.